நண்பர் வேறு வந்து ஒரு கால் மணி நேரமாக கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. தலைவர் வந்து யாருன்னா நம்ம ஐநஸ் ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. வணக்கம் சொல்கிறா. இந்த பேக் வந்து கட்டிட்டு நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பாலத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பாலம் ஏறி தான் போகணும். ஆடியோ ஒழுங்காக கேட்குதானே தெரில, இல்லை காற்று சவுண்டு கேட்குதா செக்கே பண்ணல. நம்ம பாட்டுக்கு மாட்டிட்டு கிளம்பியாச்சு. ஒரு வாட்டி கூட போட்டுட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் கூட பண்ணி பார்க்கல. மைக் எப்படி இருக்கு, கேமரா ஆங்கிள் எப்படி இருக்கும் ஒன்றும் தெரியல. நம்ம மாட்டுக்கு கிளம்பியாச்சு, பார்ப்போம். நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் போகிற வழியில் சொல்கிறேன். திருப்பதி, அதாவது திருப்பதியில் கீழ் திருப்பதி போக போகிறோம். ஸ்பிரிச்சுவல் ரைடு அப்படின்லாம் கிடையாது, ஒரு ஷார்ட் ரைடு. இங்கேருந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் காட்டுது. 3 மணி நேரம்னு சொல்லிட்டு காட்டுச்சு. நம்ம பார்ப்போம் எவ்வளோ மணி நேரத்தில் போகிறோம். காலங்காத்தாலே இவ்வளோ டிராஃபிக் 6:40க்குலாம் எங்கே போகிறாங்க? சனிக்கிழமை அதுங்களா? எல்லாம் ஆக்டிவாக இருக்கு. ஒருவேளை நம்ம எப்போயாவது சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு பார்க்கறதுனால இதெல்லாம் வந்து புதுசாக தெரியுதோ என்னமோ. தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் பேசிகிட்டே பண்ணுறேன் ஃபஸ்ட்டு விலாகு. எப்படி இருக்கும் என்னன்னு சுத்தமாக ஒரு ஐடியாவும் இல்லை. இந்த ஆடியோலாம் நல்லா கேட்குமா? ஒருவேளை நல்லா கேட்கலன்னா தூக்கி ட்ராஷில் போட்டு டம்ப் பண்ணிட வேண்டியதான். இல்லை வழக்கம் போல் ஆடியோ கட் பண்ணிட்டு அப்படியே போட்டுற வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறேன்? நான் போட்ட அந்த இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 2 ஓனர்ஷிப் ரிவ்யூக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேர் அதை பார்த்துட்டு நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. கமெண்ட்ஸ் நிறையா வந்துருந்துச்சு. ஓகே, ஜென்யூனாக ஒரு கண்டென்ட் பண்ணால் அது ரீச் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன். vlog-க்கும் அதே மாதிரி ஒரு ரீச் கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரில. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறோம். ரீச் காண்டி பண்ணுறதில்ல, ஒரு மன திருப்தி, அவ்வளோதான்.
ஏன்டா இவ்வளோ டிராஃபிக்கு? எல்லாம் ஒரு நம்மள மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க போல. இப்படி போனாதான் வேலைக்கு ஆகும், இல்லைன்னா நின்றுட்டே இருக்க வேண்டியதான். நான் போய்க்கிறேனே. எங்க போறாங்க, எங்க போறாங்க எல்லாம்? நான் வந்துட்டேன். நண்பர் எப்படி வருவாருன்னு தெரியலையே. மேப்ல ஆரஞ்சாதான் காட்டுது. ஓ, இதுதான் காரணமா? டெக் டைவர்ஷன் ஆந்திரா கூட்டு போற மாதிரி. உண்மையிலே நம்ம ஆந்திரா தான் போறோம், அது வேற விஷயம். அண்ணே லைட்டா இருக்கோங்கண்ணே. நன்றிண்ணே. மேப்பு மாமா சொன்ன மாதிரி 3 மணி நேரம் ஆயிரும் போல. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் சொல்லியிருப்பான். தலைவர் எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த டிராஃபிக்கே தாண்டி இருப்பாரான்னு தெரியல. அவன் மேப் போட்டிருக்கான், மேப்பை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்கான். பார்ப்போம் எப்படியும் பிடிச்சிருக்கான். ஒரு ஹைவே வந்தாச்சு, இன்னும் தலைவரை காணோம். நண்பருக்காக வெயிட் பண்ணலாமா இல்ல அப்படியே போயிடலாமா? ரெண்டு வேணாம், ஸ்லோவா போவோம். அந்த தலைவரை அடிச்சிட்டாரு. ஹலோ, எங்கடா இருக்க? வா வா வா, நேரா வா நேரா வா. ஓகே, நண்பர் வரேன்னு சொல்லிட்டாரு. நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். தலைவர் எப்படினாலும் நம்மளை கேட்சப் பண்ணிடுவாரு. ஓகே, ஹைவே எடுத்தாச்சு. தலைவர் வந்துட்டாரு. ஆக்சுவலா ஒரு விஷயம் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. இந்த பைக் வாங்கி இதுதான் என் ஃபர்ஸ்ட் விலாகு. சே, அதுக்குள்ள நான் 7000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். சிட்டிக்குள்ள ஓட்டி ஆபீஸ் வாழ்க்கை ஓட்டி இந்த 7000 கிலோமீட்டர் நக்கிட்டு போயிருச்சு. இதுவுமே ஒரு ஷார்ட் ரைடு தான். எங்க இந்த வண்டி வச்சுட்டு பெரிய ரைட்லாம் போக முடியுமான்னு டவுட்டு தான். ஏன்னா சும்மா ஓட்டுறக்கே டிக்கிலாம் வலிக்குது.
அப்பாவுக்கு. கரெக்டா அந்த கும்முடி பூண்டி தான் ஹாஃப் அந்த மாதிரி, அதாவது பாதி தூரம். சரி சாப்பிடலான்னு தலைவர்கிட்ட கேட்டா தலைவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. எங்க போயிட்டு போட போறாருன்னு தெரியல. லைட்டா பசிக்குது. அங்க ஒரு கடை இருக்கு, போயிட்டு ஒரு 4 கிலோமீட்டர்ல போயிட்டு யூட்டர்ன் அடிக்கணும். அந்த சைடு இருக்கு. இங்க இந்த லைன்ல எதுவும் இல்ல. சின்ன கடையா இருந்தாலும் நிப்பாட்டிக்குவோம். நல்ல கடை தான். சின்ன கடையா இருந்தாலும் நிப்பாட்டிக்குவோன்றேன். பாக்குறேன் இந்த அவனும் போக மாட்டான், அவனும் போக மாட்டான், யாப்பும் விட மாட்டான். ஏன் விளாண்டுகிட்டு இருக்கான்? அதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட். காலைல பிரேக்ஃபாஸ்ட் நெய் பொங்கல் வித் சாம்பாரோட ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. No need to shout, no need to yell, no need to have a riot. Shut your eyes, take a deep breath. Oh, you've gone all quiet.